உங்க போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அண்ட் இந்த கொஞ்ச நாள்ல போர்ட்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற சில பாயிண்ட்ஸோட நான் இந்த வீடியோல வந்திருக்கேன். அண்ட் நான் என்னோட 10th போர்ட்ல நான் சொல்ல போற இந்த பாயிண்ட்ஸை 1-2 ஃபாலோ பண்ணி 464 வாங்கினேன். அண்ட் மற்ற ஐடியாஸ்லாம் எனக்கு 10th படிக்கும் போது போர்ட்ஸ்லாம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல கிளாரிட்டி வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ என்னோட 12th போர்டில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சில ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் அந்த ஐடியாவை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இது கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு இட். நான் இப்போ சொல்ல போற என்னோட பிளான் நீங்க ஆல்ரெடி ஒரு 80% சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க, இன்னொரு 20% சிலபஸ் தான் உங்களுக்கு படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா இந்த பிளான் உங்களுக்கு கண்டிப்பா சூட் ஆகும். இல்ல நான் ஜஸ்ட் ஒரு 40 to 50% சிலபஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன், மீதி இருக்கிறதெல்லாம் எனக்கு என்ன சாப்டர் பேர் கூட தெரியாது அப்படின்லாம் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிளான் செட்டே ஆகாது. ஸோ இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. என்சிஆர்டி தான் எல்லாமே. நீங்க 10th ஸ்டாண்டர்டா இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்டா இருந்தாலும் சரி, என்சிஆர்டி புக்கை லைன் பை லைன் படிங்க. அதுவும் நீங்க தியரி சப்ஜெக்ட்லாம் படிக்கும் போது என்சிஆர்டி மட்டுமே போதும், உங்களால அசால்ட்டா 90+ எடுக்க முடியும். அண்ட் நீங்க என்சிஆர்டில ஒரு லைன் படிக்கும் போதும் இதுல இருந்து அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவோட திருப்பி ஒரு டைம் நீங்க புக்கை ஃபுல்லா படிச்சு போனீங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேற லெவல்ல கிடைக்கும். அண்ட் உங்களுக்கே சில பாயிண்ட், இதுல எல்லாம் இப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சில ஐடியாஸும் உங்களுக்கு அன்லாக் ஆகும். அண்ட் இது இல்லாம என்சிஆர்டில இருக்க எல்லா கொஸ்டின்ஸ் தியரியா இருந்தாலும் சரி, நீங்க மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளிகேஷன் பேஸ்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா எல்லா சாப்டர் முடியும் போதும் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும், சாப்டருக்குள்ள எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது இல்லாம இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுங்க போர்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. அது உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதை மறந்துடாதீங்க, எப்படிலாம் கொஸ்டின் கேட்க முடியும்னு நினைச்சு உங்க புக்கை ஃபுல்லா ஒரு டைம் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வேதாந்தோ மாஸ்டர் தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பார்ப்பேன். அண்ட் அதுதான் கடைசி ஒரு 10-15 டேஸ் பார்த்து ஒரு 20-30 மார்க்ஸ் எனக்கு பூஸ்ட் ஆனது காரணமே அந்த சேனல் தான். அண்ட் அதுல ஷிமோன் சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் அப்ப பிவைக்யூஸ் சொல்லிட்டே இருப்பார். பட் ஆனா 10th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு அது புரியல. பிவைக்யூஸ்னா என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டேன். பட் நான் 11th படிக்கும் போது சரி, இப்ப 12th போர்ட்ஸுக்கும் பிவைக்யூஸ் எனக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அந்த பிவைக்யூஸ்க்கு அவர் ஒரு லாஜிக் சொன்னாரு. அண்ட் அந்த லாஜிக் தான் இப்ப நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். யோசிச்சு பாருங்களேன், லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சிலபஸையும் இப்ப இருக்க என்சிஆர்டி சிலபஸையும் கம்பேர் பண்ணுங்க. ஏதாச்சும் போர்ஷன் ஆட் ஆயிருக்கு? இல்ல, ஜஸ்ட் எக்கச்சக்க போர்ஷன் delete தான் இருக்கு. அண்ட் 1 or 2 லைன்ஸ் மட்டும் ஆட் ஆயிருக்கும். ஸோ அப்ப இதே புக்ல இருந்தா பாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் போர்ட் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் லாஸ்ட் 4 இயர்ஸ் பார்த்தோம்னாக்கா ஒரு வருஷமும் 5 to 6 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் போர்ட்ஸ் ரெடி பண்றாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் 4 இயர்ஸ் 6 4s 24 பிளஸ் அந்த 24 இல்லாம அதுக்கு அடுத்து முன்னாடி இருக்க 6 இயர்ஸ் அதுல எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 40 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் போர்ட் நீங்க இப்ப கையில வச்சுட்டு இருக்க அந்த புக்ல இருந்து மட்டும் ஈச் சப்ஜெக்ட் ஒரு புக்ல இருந்தும் 40 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் போர்ட்ஸ் செட் பண்ணிருக்காங்க. சோ அந்த 40 கொஸ்டின் பேப்பரையும் நீங்க தரவா கோ த்ரூ பண்ணி எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு நீங்க ஆன்சரை அசால்ட்டா உங்களால 480 மேல ஸ்கோர் பண்ண முடியும். அது தியரி சப்ஜெக்டா இருந்தா அதுவே தாராளமா போதும். இதுவே அப்ளிகேஷன் பேஸ்ட் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் காமர்ஸ்ல அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமா சில விஷயங்கள் அந்த சென்டம் வாங்குறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது பிவைக்யூஸை மட்டும் சால்வ் பண்ணியே நம்ம அசால்ட்டா 475 மேல வாங்க முடியும் அப்படின்னு சிமோன் சார் சொன்னது எனக்கு 10th புரியல, பட் 12th புரிஞ்சிருக்கேன். நான் என்னோட 12th ஸ்டார்டிங்ல இருந்தே அப்பப்போ பிவைக்யூஸ் நிறைய சால்வ் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் இப்பயும் ஒன்றும் இல்லை, இன்னும் உங்களுக்கு ஒரு 10 to 20 டேஸ் சாலிடா இருக்கு. ஸோ உங்களால எவ்வளவு பிவைக்யூ சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு பிவைக்யூ சால்வ் பண்ணுங்க. அண்ட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்குமே ஒரு வெப்சைட் 10 வருஷ கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வித் ஆன்சரோட இருக்கு. அண்ட் அந்த வெப்சைட் தான் என்சிஆர்டி புக்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். இதை பத்தி நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன், பட் திருப்பியும் சொல்றேன். நீங்க ஜஸ்ட் என்சிஆர்டி புக்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் போங்க, கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் 10 கிளாஸ் 12 போர்ட் பேப்பர்ஸ் இருக்கும். அந்த போர்ட் பேப்பரை நீங்க கிளிக் பண்றது மூலியமா உங்களால ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 10 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் 10 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் பார்க்க முடியும். அண்ட் அந்த ஒரு வருஷத்துக்கும் போர்ட்ஸ் 5 to 6 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் சொன்னால அந்த ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு கீழேயே உங்களுக்கு ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் உங்க போர்ட்ஸ்க்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஹேக் சொல்ல போறேன். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது என்ன சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்டான என்சிஆர்டி புக்கை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் 1-2 கொஸ்டின் என்னடா இது நம்ம புக்ல பார்க்காத மாதிரி இருக்கு, ஏன்னா ஏதோ வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் நல்லா கேட்டு வச்சிருக்காங்க கொஸ்டின் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த கொஸ்டினோட கான்செப்ட் எப்படி என்சிஆர்டி புக்ல இருந்தானே கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டை புக்ல தேடுங்க.
அண்ட் நீங்க புக்ல தேடிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அந்த கான்செப்ட் இருக்கும்ல, அந்த கான்செப்டை பிராக்கெட் பண்ணி என்ன பேஸ்டா அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த பார்ட்டை மட்டும் அண்டர்லைனோ இல்ல பிராக்கெட் பண்ணி PYQ அப்படின்னு பக்கத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் இதை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் எங்களுக்கு இது வேற லெவல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதனால இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அண்ட் இது இல்லாம உங்களுக்கு சில கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்துச்சு உங்களால பிரிண்ட் எடுக்க முடியும் அப்படின்னாக்கா, இல்ல உங்க ஸ்கூல்ல வைக்கிற கொஸ்டின் பேப்பர் சம்திங் இன்னி கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், அந்த கொஸ்டின் பேப்பர் பக்கத்துலயே அந்த கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ்லயே என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, இந்த கொஸ்டின்ல இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின், இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் இருக்கு, ஸோ அந்த மாதிரியான ட்விஸ்ட் எல்லாத்தையும் நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் சப்போஸ் இப்போ எங்கேயாச்சும் இந்த மாதிரி எழுதி வைக்கணும்னு தோணுச்சுனாக்கா எழுதி வச்சுட்டீங்கன்னாக்கா போர்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரியலைசேஷனை கொடுக்கும். ஓ இங்க இதெல்லாம் இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அப்போ உங்க பிரெயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகி நீங்க போர்டு எக்ஸாம்ஸ்ல போயிட்டு பயங்கரமா பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஹேக்கு, உங்களுக்கு வேணும்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்றேன். அப்படி நீங்க NCERT ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, PYQs ஒரு 40 கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் போர்டு எக்ஸாம் வருஷம் சாம்பிள் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க வித் மார்க்கிங் ஸ்கீம். அந்த மாதிரி ஒரு 4-5 இயர்ஸ்க்கான சாம்பிள் பேப்பர் எடுத்து போட்டு பாருங்க. அண்ட் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பேரல் புக் இருந்துச்சுனாக்கா அந்த புக்ல இருக்க ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு சாப்டருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க NCERT-யும் PYQs-யும் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் PYQs-லாம் சால்வ் பண்ணும்போது நீங்க இண்டிவிஜுவலா சால்வ் பண்ண பிடிச்சிருந்தா ஓகே தனியா உட்காந்து சால்வ் பண்ணுங்க. இல்ல உங்க கூட போர்டு எக்ஸாம்ஸ்ல நம்ம பயங்கரமா மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்பிஷியஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கனாக்கா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னும் உட்காந்துக்கோங்க. ஜஸ்ட் PYQs இருக்குல்ல, நீங்க 2025 போர்ட் பேப்பர் சால்வ் பண்றீங்கன்னாக்கா உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேற டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுங்க. அப்படி நீங்க டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சால்வ் பண்ணும்போது கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ கண்டிப்பா ட்விஸ்டடா தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்க எல்லாம் சேர்ந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் உங்களால ஒன்னா அனலைஸ் பண்ண முடியும், ஒன்னா கம்பேர் பண்ணி ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். அது உங்களுக்கு டைமே பயங்கரமா சேவ் பண்ணும். உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியலனா உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பயங்கரமா ப்ரொடக்டிவா உங்க டயத்தை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கும் போது பயங்கரமா பண்ண முடியும். முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிங்க. இந்த போர்டு எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் அது உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை ரொம்ப கம்மி பண்ணிடும், அதனால உங்களால ஸ்டடீஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸை போர்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. மார்க்லாம் மேட்ரே இல்லை ப்ரோ, ஸ்கில் தான் ப்ரோ மேட்ரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் பல பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஸ்கில் மேட்டர்ஸ் மார்க் டசன்ட் மேட்டர் அப்படின்னு. இந்த ஒரு பேப்பர்லாம் எப்படி டிசைட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். எஸ் அதெல்லாம் கரெக்ட் தான், ஸ்கில் மேட்ரு தான். பட் நம்ம ஸ்கில் வச்சு நம்ம கெரியர்ல அடுத்து என்ன பண்ணாலும் சரி, இந்த மார்க்ஸ் இந்த போர்டு எக்ஸாம் 12th போர்டுல நம்ம எடுக்கிற மார்க்ஸ் ஒரு நல்ல காலேஜ்குள்ள போக முடியும். எஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இல்லாம இந்த போர்டு மார்க் வச்சு நம்மளால ஒரு நல்ல காலேஜ்குள்ள போக முடியும். அண்ட் ஒரு நல்ல காலேஜ்ன்றது நம்மளோட கெரியருக்கு ஒரு நல்ல பேக்கப். ஸோ இந்த ஒரு நல்ல பேக்கப்காக இந்த நெக்ஸ்ட் ஒரு 40-50 டேஸ்க்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க டீச்சர்ஸ் உங்க பேரண்ட்ஸ் உங்க மேல வச்சிருக்க ஹோப், இவனால பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஹோப் வைக்கிறாங்கனாக்கா உங்களால பண்ண முடியும். ஸோ அந்த ஹோப்காக வச்சு உட்காந்து ஒரு 40-50 டேஸ் படிங்க. அண்ட் அப்படியும் இல்லையா, இந்த போர்டு எக்ஸாம்ஸ் அப்படின்றது இந்த கான்செப்டே நம்ம லைஃப்ல இன்னும் ஒரு 50-60 டேஸ் தான், அதுக்கடுத்து போர்டு எக்ஸாம்லாம் தேவையில்லை. ஸோ இந்த போர்டு எக்ஸாம்ஸ் லாஸ்ட் ஒரு 40-50 டேஸ் ஸ்கூல் இந்த போர்டு எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஸோ இந்த போர்டு எக்ஸாம்ஸை ஜாலியா என்ஜாய் பண்ணி உட்காந்து படிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து குரூப் ஸ்டடி பண்ணி ஜாலியா உட்காந்து இந்த போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுங்க. அண்ட் இப்படியும் இல்லையா ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு உங்க போர்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் ஒரு நல்ல பேக்கப். ஸோ அது ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் இந்த வீடியோல சொன்ன ஹேக்ஸ்லாம் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. முக்கியமா PYQs பயங்கரமா சால்வ் பண்ணுங்க, NCERT சால்வ் பண்ணுங்க, அதுக்கு அடுத்து இந்த சாம்பிள் பேப்பர்னால சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.